அது கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மக்களை பின்னாடி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கேலி பண்ணி பேசுகிற விதம், அவங்கள இழிவுபடுத்தி பேசி நக்கல் பண்ணி அதை சிரிக்கிற விதம், அந்த ஏழை மக்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிற விதம் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமாகவும் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காகவே நம்ம ஃபீல் பண்ணோம். ஒருத்தவங்களும் என்னடா இது, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு ஏழைக்கு உதவி பண்ண போகிற இடத்துல இப்படி இல்லாமல் நடந்துக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலை அது கொடுத்துச்சு. யார் மனிதர்கள்ட்ட இரக்கம் காட்டலையோ அல்லாஹ் அவங்கள்ட்ட இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் மூலமாக நம்ம எல்லாரும் மனசில் பலமாக பதிய வைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ஒன்றா தான் இருக்கணும். ஒரே ஒரு ஹதீஸ் தான். நிறைய அறிவிப்புகள் இருக்குது. நான் அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளை விட ஏழைகளை அல்லாஹ் 500 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானாம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் போயிருக்கும்போது சொர்க்கத்தில் நான் அதிகமான ஏழைகளை தான் பார்த்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போலாம் நம்ம ஏழைகளை பார்க்குறோமோ, நம்மளை விட இல்லாதவங்களை பார்க்குறோமோ, நம்மள்ட்ட உதவிக்கரம் நீட்டுறவங்களை பார்க்குறோமோ, அப்போலாம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை விட முன்னாடியே 500 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் நம்மளுக்கு அவங்கள பார்க்கும்போது வரணுமே தவிர, அவங்கள பார்க்கும்போது நம்ம தலையில் கிப்ரி ஏறிடக்கூடாது, நம்மளுக்கு ஹெட் வெயிட் வந்துடக்கூடாது. இந்த குணத்தில் இருந்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.